பெண்களுக்கு நவகிரகங்களிலே ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருக்குவது மிக மிக முக்கியம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது ஒரு முதுகெலும்பு மாதிரி. செவ்வாய் பலமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய மாதவிடாயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களில் எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியம் என்பது இருக்கும். அந்த செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்க என்றால் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. செவ்வாய் சனிக்கு மிக அருகில் அமைய பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகிறது. அன்புள்ள நேயர்களே வணக்கம். இன்று உங்களிடம் திருமண வாழ்க்கையில் செவ்வாயின் பங்கை பற்றி, அதிலும் குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயின் பங்கை பற்றி கூற உள்ளேன். பெண்களுக்கு நவகிரகங்களிலே ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருக்குவது மிக மிக முக்கியம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது ஒரு முதுகெலும்பு மாதிரி. செவ்வாய் பலமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் அமையப்பட்டிருந்தாலும், சுபர் பார்வையோடு இருந்தாலும், ஒரு நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தாலும் மன வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொதுவாக பெண்கள் என்றாலே சில முக்கிய விஷயங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக அவங்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு ஜாதக கிரக அமைப்பு மிக மிக முக்கியம். செவ்வாய் இரத்தக்காரகன்னு சொல்லுவோம். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய மாதவிடாயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களில் எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியம் என்பது இருக்கும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல ஸ்தானத்திலிருந்து ஒரு கிரக பார்வையோடு, சுபகிரக பார்வையோடு இருந்துட்டால் அவங்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு திடகாத்தமான உடலமைப்பு இருக்கக்கூடிய அமைப்புகள், மாதவிடாய் விஷயங்களில் எந்தவித பிரச்சனையிலிருந்து ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வையோடு இருந்தால் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருந்து ஒரு திடகாத்தமான உடலோடு இருப்பாங்க. சுவர் பார்வையோடு செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. எந்த ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆரோக்கியமும் திடகாத்தமான உடலமைப்பும், அது மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பும், காலகாலத்தில் நல்ல ஒரு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும், தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஒரு திடகாத்தமாக எதிலும் மன உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் கொண்ட நபராக இருப்பாங்க. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் மிக மிக முக்கியம்னு சொன்னேன். அந்த செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்க என்றால் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாதுங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலத்தில் இருக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல் செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கடக ராசியில் நீச்சம் பெறக்கூடாது. கடக ராசியில் நீச்சம் பெற்றால் கூட சந்திரன் அல்லது ஒரு குருவோ அமைய பெற்று நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருந்தால் தப்பு இல்லை. அப்படி நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படாமல் செவ்வாய் கடகத்தில் அமைவது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுபோல் செவ்வாய் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல்
செவ்வாய் வந்து சனிக்கு மிக அருகில் அமைய பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகிறது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் செவ்வாய் வந்து வக்ரம் பெறுவதும் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சூரியனுக்கு 6, 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் அமைவதை வக்ரன்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சூரியனுக்கு 6, 7, 8 வக்ரகதியில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகிறது, மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குறிப்பாக வந்து செவ்வாய் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மாதவிடாய் கோளாறுகள், சில பேருக்கு வந்து தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுகிறது. குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் காரணமாக அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகிறது. இந்த ஆரோக்கிய குறைபாடு காரணமாக அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உடல் பலகீனம் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்து அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்றால் செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாம்பத்திய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு, நாட்டம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்து குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்படிப்பட்ட நேயர்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ரொம்ப பலகீனமாக இருந்து குரு பகவான், புத்திரக்காரகன் குரு பகவானும் வக்ரம் பெற்றோ பலகீனமாகவோ இருந்து விட்டால் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியான நிலையாக ஆகிவிடும். அதுபோல் செவ்வாய் ஜாதகத்தில் வந்து பலகீனமாக இருந்து சந்திரனும் பலகீனமாக இருந்தால், சந்திரன் வந்து பாவகிரக நட்சத்திரத்தில் அமையப்பட்டிருந்து சந்திரன் வந்து பலகீனமாக நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ இருந்தால், செவ்வாய் சந்திரன் 2 கிரகமும் பலகீனமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸு, மாதவிடாய் கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக உடல் உபாதைகள், உடல் பலகீனங்கள் ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுத்த உடனே செவ்வாய் சந்திரன் போன்ற கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் அவங்க வந்து இயற்கை உணவுகளை உட்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து கல்யாண வயசுன்னு பார்த்திங்கன்றால், நான் வந்து ஒரு 20-30 இயர்ஸுக்கு முன்னாடி சொல்கிறேன், 18 வயசு 20 வயசுலேயே, 17 வயசு 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒரு 20-21 வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தைய வந்து பெற்றெடுத்துருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா 24, 25, 27 வரைக்கும் கூட கல்யாணத்துக்கு வந்து தாமதப்படுத்துகிறாங்க. நான் வந்து கல்யாணத்தை வந்து என்ன காரணத்தால் தாமதப்படுத்துகிறாங்கன்னா, அவங்களுடைய படிப்பு மற்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டு படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் எந்த ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சந்திரன் போன்ற கிரகங்கள் பலகீனமாக இருக்கிறதோ அவங்க வந்து பார்த்திங்கன்றால் குறிப்பாக வந்து ரொம்ப தாமதம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது, அடுத்து கொஞ்சம் இளமையிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு செவ்வாய் சந்திரன் போன்ற கிரகங்கள் பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வந்து குழந்தை பெற்றெடுத்துக்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லபடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாமதப்படுத்துகிறீங்களோ, அதாவது செவ்வாய் சந்திரன் பலகீனமாக இருக்கிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தாமதப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனை தான். அவ்வளோக்கு அவ்வளோ நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்கலை, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலைன்னு ஒரு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையினை உண்டாக்கிவிடும். செவ்வாய் பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் உடன் சந்திரன் குரு போன்ற கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தை விஷயத்திலும் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை இந்த பதிவில் உங்களிடம் தெளிவாக
கூறிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.